பழிப்பில் நின் பாத பழம் தொழும்பு எய்தி விளப்பளித்து விழித்திருந்தேனே விடுதி கண்டாய். வெண்மணிப் பணிலம் கொளித்து மந்தாரம் மந்தாகினி நுந்தும் பந்தப் பெருமை தளிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர்தரு தாரவனை. அதாவது இந்த பாடல் முழுவதும் இயற்கை காட்சிகளை வர்ணனை பண்ணக்கூடிய ஒரு பாடல். எப்படி சொல்றாரு? பழிப்பு, அவனுடைய பாதம்ங்கிறது பழிப்பில் பாதம். நீ எனக்கு அருளிய அந்த திருவடி என்னுடைய பிறவியை வேற இருக்க செய்தது. அது மட்டுமல்ல, அடியோர் கூட்டத்தில் சேர்த்தது. சதாவும் உன்னை பற்றியே நினைக்க, உன்னை பற்றியே சிந்திக்க, என்னுடைய பிறவியினுடைய குற்றங்கள் அனைத்தையும் களைய, நான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ, நான் இறை அனுபவம் பெற, நான் அல்லூறு ஆக்கு பெற இவ்வளவு கருணையும் என்னுடைய பாதம் தந்தது. அது பழிப்பு இல்லாதது. அந்த பாதம் வணக்கத்திற்குரியது. நான் நினைந்து நினைந்து உருகக்கூடியது அந்த பாதப்பெருமை. அந்த அருள் அனுபவம் அவ்வளவு பெரியது. ஆனால் பழிப்பில் நின் பாதம் பழம் தொழும்பு எய்தி விளப்பளித்து விழித்திருந்தேனே. இந்த அருள் அனுபவம் எனக்கு கிடைச்சும் அதை விளப்பளித்து அது விழுந்து போச்சு. எங்கேயோ பொய்யனேன் அகம் நெக புகுந்து அமுதூரும் உன் புது மலர் கடல் இணையடி விரிந்திருந்தும் செத்திலே. முதல்ல இந்த அருள் அனுபவத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால மறைச்சிருக்கிறாரு. அதனால நான் அதை பிரிஞ்ச பிறகு நான் சாகாம உயிரோடு இருக்கிறேனே. இன்னைக்கு ஒவ்வொரு பாடல்கள்லையும் தான் பெற்ற அருள் அனுபவத்தின் சிறப்பு, அதை இழந்து நிற்கக்கூடிய தனது கையாலாகத்தனம், இதை ஒப்பிட்டே சொல்றார். பழிப்பில் நின் பாத பழம் தொழும்பு எய்தி. தொண்டு செய்த அடியவர்களெல்லாம் எந்த அருள் அனுபவத்தை பெற்றார்களோ அந்த அருள் அனுபவத்தை பெற்றும் அதை நான் துய்த்து உணர்ந்தும் பழிப்பில் நின் பாத பழம் தொழும்பு எய்தி விளப்பளித்து விழித்திருந்தேனே. நான் அந்த அருள் அனுபவம் என் கை நழுவ விட நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த அனுபவம் போயிடுச்சு. புலன்களும் பொறிகளும் என்னை மொய்த்து திங்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நான் பார்த்த பிறகும், இந்த புலன்களும் பொறிகளும் என்னை வஞ்சித்த பிறகும் நான் உன்னுடைய அருள் அனுபவத்திற்கு இன்னும் ஏங்கலையே. பழிப்பில் நின் பாத பழம் தொழும்பு எய்தி விளப்பளித்து விழித்திருந்தேனே. நான் தூங்கிக்கிட்டு இருந்தேனோ அல்லது பராக்கில் பார்த்துக்கிட்டு இருந்தேனே சொல்ல முடியாது. நான் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த அருள் அனுபவம் என்னுள் பதிந்தது. அப்போ நான் எனது போயிடுச்சு. நான் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த அருள் அனுபவம் மறைந்தது, நான் எனதுங்கிறது முளைச்சிது. இது எங்கே விழுந்தது எங்கே முளைச்சிது ரெண்டும் எனக்கு தெரியலை. அப்போ நான் விழப்பார்த்து அந்த அருள் அனுபவம் என் கை நழுவ பார்த்தும் நான் விழித்திருந்தேன். நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தானடா நான் உன்னை விட்டு போனேன். உனக்கு அருள் அனுபவம் கொடுத்தேன், அதில் எண்ணமில்லாத இன்ப அருளில் துவைக்க வச்சேன். அப்படி இருந்து நீ என்னை கை நழுவ விட்டுட்டிய. சிக்கனை பிடிக்கக்கூடிய தன்மையை நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்போ இருள்கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். எந்த நினைப்பும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் அதற்குள்ளேயே நீ எனக்குள்ள ஞான தேசிகனாக நின்று நீ எந்த திரோதான மாயைகள் கடந்த அருள் அனுபவத்தில் என்னை ஒளிரச் செய்தாயோ, நின்ற நின் தன்மை நினைப்பு அற. எனக்கு சிந்தனையே வரல, வேற ஒரு சிந்தனை எனக்கு வர முடியாது இந்த இடத்துல. அப்படி ஒரு அருள் அனுபவத்திலிருந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே விழித்திருந்தேனே விடுதி கண்டான். அது என்னை விட்டு நழுவி போச்சு. இவ்வளவு ஒளிமிக்க ஒரு அனுபவம் இருக்கும்னு தெரியலை. எவ்வளவோ அங்கே கதை பேசி இங்கே கதை பேசி அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து யாரையும் கண்டு பயந்து உள்ளே ஒளிஞ்சு அப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்ன நான் பார்த்து கொண்டு இருக்கும் போதே விழிச்சு கிழவளை தட்டிட்டேன். அப்போ விழித்திருந்தேனே விடுதி கண்டாய். வெண்மணி பணிலம் கொளித்து மந்தாரம் மந்தாகினி நுந்தும் பந்தப் பெருமை தளிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர்தரு தாரவனே. வெற்றி மாலை அணிந்தவன். தார்னா மாலை. என்ன மாலை அணிஞ்சிருக்கிறான்? வெண்மணி பணிலம் கொளித்து வியன்கங்கை பொங்கி வழிகின்றது. அதுல வெண்மணி பணிலம் முத்துக்கள் அப்படியே கொளிச்சு வருது. எவ்வளவு சிறப்பான ஒரு இயற்கை காட்சி பாருங்க. வியன்கங்கை வான்மண்டலத்திலிருந்து வியன்கங்கை விழுது. அதுல வெண்மணி பணிலம், ஒளி வீசக்கூடிய மணினா ஒளி பொருந்தியது. பணிலம் முத்துக்கள் கொளித்து அப்படியே வருது. மந்தாரம் மந்தாகினி. மந்தாகினா கங்கா மாதாவுக்கு மந்தாகினின்னு ஒரு பேர்.
அதில் மந்தாரம் பூக்கள், ஏகப்பட்ட பூக்கள் அந்த வியன்கங்கையில் அப்படியே அடித்து புரண்டு வருது, முத்துக்கள் வருது. முத்துக்களும் மந்தார மலர் நம்ம அந்தி மந்தார பூக்கள் ஒரு வாடாமல்லி கலரில் பூ பூத்துருக்கு பாருங்க, அந்த பூவும் முத்தும் கலந்து வெள்ளையான தண்ணீரில் புரண்டு புரண்டு துள்ளி வரும்போது ஒரு இயற்கை காட்சி எப்படி உருவகப்படுத்துகிறான்னு பாருங்க. மந்தாரம் மந்தாகினி, அது அந்த வெண் நுரைகள் பொங்கி கொண்டு வருகிறது, அதோடு முத்தும் பணிலமும் சேர்ந்து குளிச்சு வருது. அதில் நுந்தும் பதப்பெருமை தளிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர்தரு தாரவனே, அந்த அந்த வியன்கங்கையை கங்காதரனாக இறைவன் சூடி உள்ள போது அதிலிருந்து இவ்வளவும் குளிச்சு வரும்போது வெற்றி மாலை சூண்டு அந்த பிறைக்கலம் அந்த ஒரு தோணி ஒன்று அவருடைய தலையில் நிற்கா மாதிரி இருக்குது. நம்ம ஒத்து பார்த்தோன்னா அது சந்திரன் தேய்பிறை சந்திரனாக ஒற்றைக்கலையுடையவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒற்றைக்கலையை நாம் ஏற்ற தெரிந்தோமானால், அதாவது நமக்குள்ளேயே அருள் அனுபவத்தை உள்வாங்கி கொண்டு வியன்கங்கையை நமக்குள்ளேயே நம்ம வாங்கி கொண்டோன்னா சந்திரகலை மேலோங்கி தோணும் போது நமக்கும் முத்தும் பணிலமுமான அருள் ஒளியாக, அதாவது நாதபிந்து தத்துவங்கள் நமோ நமம்பர், நாதபிந்து கலாநிதி நமோ நமோன்னு அருணகிரிநாதர் பாடுவார். நாதம்னா ஒளி, பிந்துன்னா ஒளி, நாதபிந்து கலாநிதி நமோ நம அப்படின்னு சொல்லுவார். அதை இந்த அருள் அனுபவம் ஒளியையும் ஒளியையும் ஒத்து நமக்குள் அருள் நிலையாக நம்மை அனுபவிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாரு. எப்போ அதை அனுபவிக்க செய்யும் அப்படின்னு சொன்னா, பழிப்பில் நின் பாத பழந்தொழும்பு எய்தினால் இந்த அருள் அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதை விளப்பளித்திருந்தோன்னா நமக்கு இந்த அருள் அனுபவம் நம்மை விட்டு நகண்டு போயிடும். அப்போ பழிப்பில்லாத அந்த பாதம் தொழும்பை நாம் பிடித்து கொண்டால் அது நம்மை பற்றி கொள்ளும் அப்படின்ற ஒரு பதிவை இந்த இடத்துல பதிவு